வசனங்கள் நீங்க பிடிச்சு ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். யாரோ வியாதியா நோயா இருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்லலாம்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அதை சொல்லலாம். பாவத்தினால கட்டப்பட்டிருக்காங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனங்களை பிடித்து ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா 10 நிமிஷம் அந்த விஷயத்துக்காக முட்டிலே இருக்கணுமா. எனக்கு இந்த காரியம் வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும். நீங்களா ஒரு வேலையை பிடிச்சி இந்த வேலை தான் வேணும்னு கேட்க கூடாது. உங்களுக்கு சித்தமான வேலையை தாங்க ஆண்டவர், ஏதோ உனக்கு வேலை வேணும் அப்படின்னா முழங்காலே இருக்கணுமா. முழங்காலே இருந்து 10 நிமிஷமாவது அந்த குறிப்புக்காக மட்டும், அந்த டைம்ல மத்த வேற எதையும் எல்லாம் உள்ள ஜாயின் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் அதுக்காக என்ன வசனங்களை சொல்ல, ஆண்டவரே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டா இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு பாக்கிய நன்மை உண்டாக எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, என்ன ஆசீர்வதிங்க, உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீரே, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் சொன்னீரே. இப்படி அதுக்கான வசனங்களை என்ன பண்ணுவோம், நம்ம பிடித்து ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். இல்ல வேற ஏதோ ஒரு காரியம் வேணுமா, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குதான் மனப்பாடம் பண்ண சொல்றது.